ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து உங்கள் ராகினி. நான் அடிக்கடி சொல்கிறேன், மலேசியாவுக்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் வராதிங்க. இங்கே ஆசையாக சொல்லி கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வந்து நம்மளை கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறானுங்க. இதே இந்திக்காரவங்கெல்லாம் சமாளித்து இருந்துடுறாங்க. ஆனால் நம்மளால், நம்ம தமிழ் பெண்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரிலாம் எதையுமே சகிச்சு இருக்க முடியாது. இங்கே வந்தால் எல்லாத்துக்கும் நம்ம இதுபடணும். அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்யணும். அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாது. அதனால் யாரும் இங்கே வராதிங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நான் இந்திய தூதரகம் வந்து சேஃப் ஆகிட்டேன், நல்லா இருக்கேன். துணிமணிக்கோ சாப்பாட்டுக்கோ இருக்கிற இடத்துக்கோ குறை இல்லாமல் வச்சுருக்காங்க என்னைய. கொஞ்சம் பாஸ்போர்ட்டு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால எனக்கு வெள்ளை பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு தேவை அவங்க பெற்ற பிள்ளைங்க மட்டும்தான். நான் வந்து என் பிள்ளைங்களுக்காகவே வாழ்க்கையை நான் தொலைச்சேன்னா, இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து என் பிள்ளைங்க எனக்கு இல்லை. நான் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன். மாட்டின எனக்கு என் பிள்ளைங்க எந்த ஒரு இதுவும் செய்யலை. பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தால் போதும், அவங்க நல்லா இருக்கட்டும். என்னோட பழகினவங்க, என் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மட்டும்தான் எனக்கு இப்போ வந்து உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாருமே உதவி செஞ்சு 77,000 பணம் ரெடி பண்ணி எனக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த உதவியை நான் இப்போ இல்லை, வாழ்நாள் பூராவும் அதை நான் மறக்க மாட்டேன். அந்த நன்றிங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கும். நன்றிங்கிற வார்த்தையை சொல்லி நான் வந்து அவங்கள பிரிக்க நான் விரும்பலை. எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட எல்லோரும் கூட பிறகாத என்னோடய ஒரு ரத்தம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அவங்க வந்து அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க எல்லாருமே. 77,000 சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 2-3 நாளில் எனக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி எனக்கு போட்டாங்க. இங்கே மலேசியாவில் உள்ளவங்களுக்கு போட்டாங்க. போட்டு இப்போ கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. இந்த உலகத்திலே கோடி ரூபா பணம் இருந்தாலும், என்ன நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்மளை அம்மானு கூப்பிடலை, நம்மளோட பேசலைன்னா அதோட வலி எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என்னோட ஒரு நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அடிக்கடி நான் வந்து கடவுள் பக்தி இல்லைன்னா, ஒருவேளை நான் அந்த உத்ராசம் போட்டதுனால நல்லது கெட்டது எனக்கு புரிய வைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியலை. அவங்க தான் உன் கூட இருப்பாங்க, நீ எல்லாரையும் நினச்சி நம்பாத அப்படின்னு சொல்லி இது வந்து எனக்காக ஒரு சந்தர்ப்பம். நான் நிறைய டைம் ஏமாறுறேன். ஏமாந்தாலும் இந்த ஒரு டைம் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கல்லாயிருச்சு. தயவு செஞ்சு யாரும் மலேசியா வந்துடாதீங்க. பெண்கள் யாரும் மலேசியா வந்துடாதீங்க. ஓகே, பாய். மீண்டும் நாளை சந்திப்போம்.